தம்பியோட கடையில லாஸ்ட் டைம் கொத்து பரோட்டாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு கொத்து பரோட்டா சாப்பிட வரலான்னு பார்த்தா கொத்து பரோட்டாவும் இல்லையா, சிக்கன் முட்டை வீச்சியுமே இல்லையா. என்னடா தம்பி அண்ணனுக்கே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன் கடமை மட்டும் கிடையாது, நைட்டு 12 மணிக்கு வந்த அப்படின்னா எந்த கடையிலுமே டிஃபன் இருக்காது அண்ணா அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட போட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு நான் மெட்டீரியல் எடுக்கிறதுக்காக ஓல்டு பர்சன் வந்திருந்தேன். ஸ்டாக்லாம் லோடு ஏத்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி ஓகே டிலே ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனா சாப்பிட லேட் ஆயிரும், தம்பியோட கடைக்கு போய் சாப்பிட்டு கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா தம்பியோட கடைக்கு போனா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. ஓகே நோ ப்ராப்ளம், ஒரு நாள் நைட்டு சாப்பிடாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல்ல எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க. மொபைல்ல எடுத்த போட்டோவை நீங்க எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கிளாரிட்டியே இல்லைனாலும் அதை நாங்க கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.